அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக பார்க்க போறோம். இந்த அவேர்னஸ் வீடியோ எதுக்கு அப்படின்னா, இங்க கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற பேர்லயும் யூடியூப்லயும் மக்களை ஒரு அரசு போட்டித் தேர்வு அப்படிங்கிற பேர்ல ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை ஊட்டி அவங்களுக்கு அந்த விஷயம் உண்மையிலே என்ன அப்படிங்கிறது தெரியாம அதை அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியான ஒரு வீடியோவா தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இருந்து இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு இல்லையா? போன மாசம் 13/4, இந்த மாசம் 13/4/2026 இருந்து அடுத்த மாசம் 4/5/2026 வரைக்கும் அப்ளிகேஷனுக்கான டேட் டைம். எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஒரு கால்ஃபர். இதுல மொத்தம் 3003 வேகன்சி பிளஸ் 30 பிளஸ் வேக்கன்ட், 30 பிளஸ் போஸ்டிங்ஸ், 30 விதமான பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன சார் பிரச்சனை? இதுல பிரச்சனையே கிடையாது. இது அரசு தரப்புல வெளியிட்டது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்னன்னு தெரியுங்க. ஏன்னா அப்பதான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா மொத்தம் நீங்க 100 கொஸ்டின் எழுதுவீங்க. 100 கொஸ்டின். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 25, ஆப்டிடியூட் 25, இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ்ல 25, மொத்தம் 100 கொஸ்டின், 200 மதிப்பெண்கள். இதுல ஒரு கேள்வி நீங்க தப்பா எழுதுனா கூட 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்குரிய நேச்சர் ஆஃப் த எக்ஸாம் உடைய விஷயங்கள். சரி, ஓகே. இது அப்ளை பண்ணணும்னா எவ்வளவு ஆகும்? ஒரு ஆளுக்கு ஓபிசி ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 100 ரூபாய். எவ்வளோ? 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ். இது அப்ளை பண்றதுக்கு. இதுல என்ன சார் பிரச்சனை? எல்லாம் ஓகே தானே? ஆமா. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க இந்த நோட்டிபிகேஷனை வச்சு யூடியூப்லயும் வீடியோ போடக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே 3003 வேக்கன்சி, 30 பிளஸ் பணியிடங்கள், உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. நம்ம மக்களும் அதை பத்தி தெரிஞ்சிருந்தவங்க ஓகே. இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி இதை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கவங்க, நாலேஜ் இருக்கவங்க இது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போடுவாங்க. எதுவுமே தெரியாத, ஏன்னா இங்க இதுக்குரிய மந்திரமே என்ன அப்படின்னா, வெறும் 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் படித்திருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன? வெறும் 10ஆம் வகுப்பு முடிச்சோம். இப்ப ஏதாவது ஒரு காரணத்திற்காக 10ஆவதுக்கு அப்புறம் பள்ளி படிப்பையோ இல்ல கல்லூரி படிப்பையோ தொடர முடியாத மாணவர்கள் நண்பர்கள் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு எல்லாம் ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு கனவு. ஸோ அப்ப இப்படி ஒரு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி 10ஆவது படித்திருந்தால் போதும் 3003 வேகன்சி, 30 பிளஸ் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, அப்ளை பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. இங்க அப்ளை பண்றது எல்லாம் ஓகே. ஆனா இங்க என்ன மறைக்கப்படுது அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், அதாவது சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே ரீஜியன் வைஸா பிரிப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய சவுத் ரீஜியன். இந்த சவுத் ரீஜியனை 6 மாநிலங்கள் வரும். எது? ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, இது போக பாண்டிச்சேரி. ஸோ இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்ததுதான் சதர்ன் ரீஜியன். இந்த சதர்ன் ரீஜியனுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னா வெறும் 144 வேகன்சி தான். அப்ப எவ்வளோ? வெறும் 144 வேகன்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 3003 வேகன்சி அப்படிங்கிறது மொத்த வேகன்சி. நம்ம எதுக்குள்ள போட்டி போட போறோம்? வெறும் 144 வேகன்சி. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. அந்த 6 மாநிலங்கள் சதர்ன் ரீஜியன்கள் மொத்தத்துக்குமே 144 வேகன்சி தான். அப்ப இங்கதான் பிரச்சனை வருது. வெறும் 144 வேகன்சிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறோம்? போட்டி போடுறது ஒண்ணு, பிளஸ் 100 ரூபாய் ஃபீஸ். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன். இப்படி 10ஆவது ஸ்டாண்டர்ட் சொல்லி ஒரு வீடியோ போட்டனே, பாக்குறவன் ஓகே நம்ம போய் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்க தப்பே கிடையாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் முன்னேறணும் தான் யோசிப்பாங்க. ஆனால் நம்ம போடுறப்ப, ஒரு வீடியோ போடுறப்ப இதுதான் விஷயம் சொல்லி போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு 10th முடிச்சவங்கள ஒரு 5ல இருந்து 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 5ல இருந்து 10 லட்சம் பேர். இதுல இந்த எக்ஸாமை பத்தி தெரிஞ்சு இவ்வளவு வேகன்சி தான் அப்படிங்கறத புரிஞ்சு அப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் வெறும் 2ல இருந்து 3 லட்சம் பேர் தான். பேலன்ஸ் இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு யூடியூப் சேனலையோ ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ 3000 பிளஸ் வேகன்சி, 30, 10ஆவது படிச்சிருந்தாலும் போதும், அதை பார்த்து அப்ளை பண்ணிடுறாங்க. இங்க அப்ப 100 ரூபாய் ஃபீஸா? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும். சதர்ன் ரீஜியன்ல மொத்தம் பாக்கி 5 மாநிலங்கள் இருக்கு. அங்கேயும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ப இந்த சதர்ன் ரீஜியன்ல மட்டுமே 50 லட்சம் பேர் இதுக்கு அப்ளை பண்றா அப்படின்னா 50 லட்சம் இன்ட்டு
100 எவ்வளவு ஆச்சு? 50 கோடி. எவ்வளோ? 50 கோடி. ஆனா வேகன்சி எவ்வளோ? 144. ஸோ அப்ப இங்க என்ன பிரச்சனை? நீங்க மொத்த வேகன்சியை சொல்லி போறது பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரப்ப சதர்ன் ரீஜனை குறிப்பிட்டு இவ்வளவுதான் இருக்கு, சதர்ன் ரீஜன்ல 144 வேகன்சி தான் இருக்கு, ஸோ நீங்க பார்த்து போட்டுக்கங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு அதை பற்றியோட விழிப்புணர்வு வரும். இல்லை அப்படின்னா வெறும் 100 ரூபா தானே அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. 100 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுவுமே தெரியாம அந்த மாணவன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் போட்டி தான் போய் பண்றீங்க. வேகன்சி நம்மளுக்கு அதிகம் அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். வேகன்சி கம்மி அப்படின்றப்ப அது நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவே அதற்காகத்தான். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் இதுதான் இப்ப இருக்க சுச்சுவேஷன். இந்த கருத்திற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாம் சொல்லுங்க. நம்ம சொல்லியிருக்கிறது ரைட்டா இல்ல தப்பா அப்படிங்கிறது தெரியட்டும். மற்றபடி எல்லா எக்ஸாமுக்குமே எந்தெந்த ரீஜனுக்கு எப்படி எப்படி பிரிக்கணுங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். நம்ம கவர்மெண்ட் மேல எந்த ஒரு குறையும் குற்றச்சாட்டியும் வைக்க போறது இல்லை. நான் இங்க இந்த வீடியோ எதற்காக போட்டேன் அப்படின்னா, நீங்க யூடியூப்ல போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்லாம் போடுறீங்க, இந்த மாதிரி வேகன்சி வந்திருக்குன்னு நீங்க போடுறதெல்லாம் சூப்பர் தான், மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு போறீங்க. அதோட சேர்த்து இந்த மாதிரி இவ்வளவுதான் சதர்ன் ரீஜனுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் தெளிவாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன்பிசியில் வரப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இருக்கு. டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு. இலவச டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.